ஒரு சில விடயங்களை குறிக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே கைதடிமேற்கு சன சமூக நிலையத்தின் 75வது ஆண்டில் தடம் எடுத்து வைத்திருந்த இந்த நேரத்திலே கடந்த 1990களின் பிற்பகுதியில் இருந்து ஒரு சில விடயங்களை அவதானித்துக் கொள்ளலாம். 1948ஆம் ஆண்டு மலேசிய பிரிச்சனியர் கார்த்திகேசு மாணிக்கம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட எமது நிலையம் பின்னாளிலும் பொருளாதார ரீதியில் பலம் குன்றிய இடத்தில் இருந்து ஒரு சின்ன நிலையமாகவே இருந்திருந்தது. அந்த வகையிலே 1990களின் பிற்பகுதிகளே பல தலைவர்கள், பல செயலாளர்கள், பல பொருளாளர்கள், பல நலன் விரும்பிகள், பல நிர்வாக சபை உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியினாலே சிறிது தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பெரும் கடாட்சம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய பாரம்பரியமான கோலாட்ட கலைகளை வித்திட்டும் காரணகர்த்தாக்களாகவும் இருந்த அன்றைய நாளின் சேனாதிராசா செல்லப்பா ஆகியோரை இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். 90களின் பிற்பகுதியில் அமைந்திருந்த பல தலைவர்களோடு பயணிக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தது. 20ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலே அன்புக்குரிய தலைவராக அப்பொழுது இருந்திருந்த திருவாளர் பொன்னுத்துறை ஐயா அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் செயலாளராக இருந்தேன் முதல் தடவையிலே. அப்பொழுது அவர் சில அறிவுரைகளை எனக்கு சொல்லுவார். குருடனாக இரு, செவிடனாக இரு, ஊமையாக இரு. இந்த மூன்றையும் நான் எப்பொழுதுமே எனது மனதிலே வைத்துக் கொண்டவன். இவ்வளவு தூரம் இந்த சன சமூக நிலையம் இப்பொழுது முழிந்து கொண்டு இருப்பதற்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் மிக பெரும் பங்கு வகித்திருந்தார்கள். அந்த வகையிலே அன்புக்குரிய சிவானந்தனா, அன்புக்குரிய வாசிய சாலை என்று சொல்லப்படுகின்ற சத்திய தீவன் அவர்கள் தனியொரு விருட்சமாக இருந்த இந்த சனசமூக நிலையத்தினை அறம் தாங்கி இருந்தார். அதேபோல் வேலாயுதம் தயாளர், அதேபோல் வந்திருந்த கதிர்காமநாதன், சுதாகரன் போன்ற பல தலைவர்கள் இங்கு இந்த சனசமூக நிலையத்தினை கொண்டு செல்வதற்கு மிக வித்திட்டார்கள். அந்த வகையிலே கடந்த 3 வருடங்களுக்கு முன் இந்த சனசமூக நிலையத்தினுடைய புதிய கட்டடத்தினை ஆரம்பிப்பதற்காக ஒரு சில வரலாறுகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வேளையிலே நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்த பொழுது ஒரு சிலர் என்னோடு இந்த சனசமூக நிலையத்திலே பெருமதி சேராக அதை ஸ்தாபிப்பதற்கு முன்னின்று உழைத்திருந்தார்கள். அந்த வகையிலே அன்புக்குரிய கனடா நாட்டில் இருக்கின்ற குஞ்சனண்ணா அவர்கள், கார்த்திகேசு தம்பையா கார்த்திகேசு அவர்களுடைய புதல்வர் குஞ்சனண்ணா அவர்கள் மிக பெரும் பங்களிப்பினை எங்களுக்கு வழங்கியிருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பள்ளித்தோழனாக இருந்த முன்னாள் தீபன் இரும்பு வியாபார நிலையத்தினுடைய உரிமையாளர் கனகராஜா அவர்கள், அவருடைய புதல்வர் கலாதீவன் இந்த சனசமூகத்திற்கு 28 லட்சம் ரூபாயினை அன்பளிப்பு செய்திருந்தார். அவரை இந்த நேரத்திலே மறக்க முடியாத ஒரு தருணத்திலே நினைவு கூறுவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அவர்களோடு அன்னை ரத்தினம் மணிமண்டபம் சார்பாக அன்புக்குரிய அண்ணன் சிவரூபன் அந்த நாளிலே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பார். நஃபீல் பாடசாலையில் நடைபெற்றிருக்கின்ற போட்டிகளிலே ஒரு ஆக்களும் இருக்க மாட்டார்கள். 50 அடித்துக் கொண்டு மட்டையை சுழட்டி இப்படி காட்டிக் கொண்டிருப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வீரர். கனடா நாட்டிலிருந்து நான் அவரை தொடர்பு கொண்டு கேட்டிருந்த பொழுது ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வெகுமதியினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து விளையாட்டுகளுக்கும் அனுசரணையாளர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இன்னும் பல எங்களோடு இணைந்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த சனசமூக நிலையத்திற்கு தம்பையா காத்தேசு குடும்பத்திற்கு பெரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த சனசமூக நிலையம் ஒரு கட்டத்திலே முள்ளிவாய்க்காலருக்குள் அம்பிட்டவர்கள் போல ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் தான் இருந்திருந்தோம். சர்வதேச நாடுகளில் இருந்து எங்களுடைய வருகின்ற பணங்களும் மெல்ல சரிந்திருந்தது. அந்த வகையிலே இந்த சனசமூக நிலையத்தினை தாங்கி நடத்துவதற்கு இருபெரும் தூணாக இருந்தவர் தம்பி கயந்தன், அதே போல அபிகிருஷ்ணா அவர்கள். இந்த நேரத்தில் நான் அவர்களை சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் என்பது பயனில்லாக அமைந்திருக்கும். அந்த வகையிலே இரவு பகல் பாராது தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையினை வழங்கியிருந்தார்கள். அவர்களோடு அனுத்தவர்களும் எங்களுக்காக இந்த மிக பெரும் கட்டடத்தினை அமைப்பதற்கு ஒத்தாசையாக இருந்தார்கள். உண்மையிலேயே ஒரு வருடத்தில் 2 மாடிகளை அமைப்பதுதான், 2 தட்டுக்களை அமைப்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருந்திருந்தது. ஆனால் காலம் கைகூடவில்லை. பலத்த சவால்களும் பொருளாதார ரீதியிலான பாதிப்பினையும் எம்மை சிந்திக்க வைத்தது. அந்த வகையில் இனிவரும் காலங்களில் இந்த சனசமூக நிலையத்திற்கு 2வது மாடியினை அமைத்து இந்த சனசமூக நிலையமானது கல்வி, கலைசார், விளையாட்டு, பொது பண்புகளுடன் முன்னேற எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி இந்த வேளையில் ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்தும் கந்தையா நாகேந்திரமனை நான் ஒரு சில விடயங்களை மறந்திருப்பேன். அவருடைய மிக பெரும் பண்பளிப்புகளும் இருக்கின்றது. அவர் பாடசாலைகளுக்கு கூட பல பண்பளிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவர்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியும் அயராத உழைப்பின் காரணமாக இந்த சனசமூக நிலையத்தினை 100க்கு 30% மாற்றி அமைப்பதற்கு இறைவனுடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த முறையிலே இன்னும் 2 மணித்தியாலங்களுக்குள் வடமாகாண ரீதியிலான கடப்பந்தாட்ட சுற்றுப் போட்டிகளும் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே என்னுடைய உரையினை நான் நீட்டி செல்லாது இப்படிப்பட்ட வரலாறுகளை இனிவரும் காலத்தில் தொடர்ந்து வருபவர்களும் பதிந்து தொடர்ச்சியான இந்த அங்கத்தவர்களையும் மக்களையும் நமது சமூகத்தையும் கேட்டுக்கொள்கின்ற ஒன்று, தொடர்ந்து இந்த சனசமூக நிலையத்துக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள். நாங்களும் தொடர்ச்சியாக உங்களுக்காக உதவி இருப்போம் என்று கூறி இன்றைய தினம் இந்த உரையினை வழங்குவதற்கு என்னை அழைத்த இந்த ஏற்பாட்டுகளுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன்.